திருப்பலியில் இன்றைக்கு தங்களுடைய 26வது திருமண நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற ஜான் பீட்டர் விக்டோரியா இவர்களுக்கு இறைவன் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை அருளும் ஆசீரும் இவர்களை காத்து வழிநடத்தி குடும்பத்திற்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் இறைவன் வழங்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். அரோமா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தூய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்திலும் வளர வேண்டியும் அவர்களது குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நசரேத் பீராயம் ஜேசம்மாள், வில்ஃப்ரெட் பெர்னாண்டஸ், சேவியர் அம்மாள், இருதயசாமி, ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ், சிஸ்டர் எமிரிட்டா மேரி, சிஸ்டர் பியாட்டினா மேரியுடைய ஆண் நிலைப்பாடுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். இம்மானுவேல் குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் மறித்த சிறிய புஷ்பம், அலோஜியா, ஜோதி, ஆரோக்கியசாமி, ரஜித் ஆகியோருடைய ஆன்ம நிலைப்பாடுதல் அடைய வேண்டிக் கொள்வோம். சேசம்மாள் ஆன்ம இளைப்பாட்சிக்காக ஜெபிப்போம். நசரேத் பீராயம் ஆன்ம இளைப்பாட்சிக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்பது ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம் எல்லோரையும் பார்த்து சொல்லுகிற நம்பிக்கையினுடைய செய்தியாக அமைந்திருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் உப்பாய் இருக்க வேண்டும், ஒளியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது வேற. ஆனால் அவர் தீர்மானித்து சொல்லுகிறார், நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள், ஒளியாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் என்றைக்கு கடவுளின் படைப்பு என்பதை உள்ளத்தில் உணர்ந்து திருமுழுக்கின் வழியாக மீண்டும் புது பிறப்பை அடைந்தோமோ அந்த நொடி பொழுதிலிருந்து நாம் உப்பாக, ஒளியாக மறுவுரு பெற்றிருக்கிறோம். நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? இந்த உப்பின் தன்மையிலிருந்து, ஒளியின் தன்மையிலிருந்து நாம் பிறழ்ந்து போகக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கக்கூடிய சவாலாக அமைந்திருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, யதார்த்தமான வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். பல்வேறு நிலைகளிலே பல்வேறு மனிதர்களுக்கு இந்த சமூகத்தில் நாம் உதவி செய்யும். கிறிஸ்தவம் இந்த சமூகத்தில் வளர்ந்ததே ஆண்டவர் இயேசுடைய பாணியை பின்பற்றி அவரை போலவே இல்லாத இயலாத மக்களுக்கு நாம் உதவி செய்தோம். வாழ்க்கையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நம் உதவிகளின் வழியாக, நற்செயல்களின் வழியாக நாம் இயேசுவை நாம் பிரதிபலிக்கும். அப்படித்தான் கிறிஸ்தவம் இயேசுடைய ஒரு புதிய வாழ்க்கை நெறியாக இந்த சமூகத்தில் வளர்ந்தது என்பதை வரலாறு நமக்கு ஆழமாக சொல்லித்தரக்கூடிய உண்மையாக அமைந்திருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் யதார்த்தமான வாழ்க்கையில பல்வேறு விதமான இன்னல்கள், இடையூறுகளை நாம் சந்திக்கிற பொழுது, அறிவியல் வளர்ச்சிக்கு நம்மையே நாம் உட்புகுத்திக் கொள்ளுகிற பொழுது, நம்முடைய நம்பிக்கை வாழ்வு, சாட்சியம் பகிர்கிற வாழ்வு, உப்பாய் ஒளியாய் இருக்க வேண்டிய வாழ்வு பிறழ்ந்து போனது என்பதை நாம் கண்கூடாக காணக்கூடிய ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. உங்கள் நற்செயல்களை கண்டு விண்ணக தந்தையை போற்றி புகழக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ வேண்டியவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று கடவுள் நமக்கு உணர்த்துவதை ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிறழுகிற பொழுது இந்த வார்த்தை நமக்கு ஞாபகமூட்டுகிற சக்தியாக நம்முடைய உள்ளத்தில் இருந்து வெளிப்பட்டு, பாவம் செய்கிற பொழுது, சோதனைகளுக்குள் நாம் உட்புகுத்தப்படுகிற பொழுது இந்த வார்த்தையே நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக நின்று, நான் உப்பாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறவன், நான் ஒளியாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறவன் என்பதை இயேசுனுடைய அந்த மாதிரியோடு நம்முடைய வாழ்வை ஒப்பிட்டு வாழாத தருணங்களை எல்லாம் நாம் பாவமாக கருதி
வாழ முயற்சி எடுப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான அழைப்பாக அமைந்திருக்கிறது. மனித இயல்பு பாவ சோதனைகளுக்குள் உட்புகுத்துகிற ஒரு இயல்பாகவே இருந்தாலும் கூட அதையும் தாண்டி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வின் நெறிமுறைகள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாடம், இயேசுவை போல சோதனைகளை வெற்றி கொள்ளக்கூடிய வெற்றி வீரர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். பாவம் இந்த உலகத்தில் இருக்கிறது, ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு பாவத்தில் விழுந்திராத வண்ணம் காக்கும்படியான ஆவியானுடைய அருள் பொழிவை நாம் ஒவ்வொரு நிலையிலும் பெற்றிருக்கிறோம் என்கிற அந்த உன்னதமான நம்பிக்கையில பாவம் இருக்கட்டும், சோதனைகள் இருக்கட்டும், ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாம் கடவுளின் பிள்ளைகளாக, விண்ணக தந்தையுடைய பிள்ளைகளாக நற்செயல்கள் புரிந்து அதன் வழியாக உப்பாய் ஒளியாய் இந்த சமூகத்தில் எல்லாருக்கும் வாழ்வை கொடுப்பதன் வழியாக விண்ணக தந்தையை போற்றி புகழ வைக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வை இந்த நாளில் நாம் அமைத்துக் கொள்ள ஆண்டவருடைய அருள் கேட்டு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளக்கூடிய அந்த நற்கருணை ஆண்டவரில் இருந்து வெளிப்படுகிற அந்த அற்புத சக்தி நம்மை உப்பாக ஒளியாக இந்த சமூகத்தில் வாழ வைக்கக்கூடிய சக்தியாக அது இருக்கிறது என்று நாம் நம்புவோம் என்று சொன்னார். அந்த சக்தியை ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் சுமந்து அதன் வழியாக நாம் பெறுகிற அந்த வல்லமையை தேவைப்படுகிற மக்களுக்கெல்லாம் சக்தியாக வெளிப்படுத்துகிற நம்முடைய வாழ்வை நாம் இன்னும் ஆழப்படுத்திக் கொள்வோம் என்பதுதான் உண்மை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சோதனைகளை வேதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கடவுள் இந்த நற்கருணை வழியாக நமக்கு நிறைவாய் வழங்குவார் என்கிற உன்னதமான உணர்வோடு இந்த திருப்பலியில நாம் ஒருவர் மற்றவருக்காக வேண்டிக் கொள்வோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவோடு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைத்திரு வசனங்கள் 7 முதல் 16 முடிய. அந்நாட்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால்
சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை அடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன்பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, களையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாட்கள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்த மாவும் தீரவில்லை, களையத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 4. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி: ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சி இழுகையை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள்? பல்லவி: ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவிசாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். பல்லவி: ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளியை வீசும்படி செய்தருளும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். பல்லவி: ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயலை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது.
எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரும் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால்
ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஆண்டனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த நாளில் இந்த பலியை ஒப்புக் கொடுத்து வேண்டுகிற எல்லா சகோதர சகோதரிகளோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்தரிக்க தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்றித்து எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்தில் அதை உண்ண தடை என்ன? வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். உம்மை என்னும் ஒளி கொணர்ந்து எம்மை ஆளுவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்முடைய கல்வி பணியகத்தில் பதிந்திருப்பவர்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளாக புதுப்பித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். புதிய பதிவுகள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் பதிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் ஒரு செயல் எங்களை தீய நாட்டங்களில் இருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.